ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாங்காய் நல்லா தோல் சீவிட்டு நம்ம கேரட் துருவி இருக்குல்ல அதில் நல்லா செதுக்கி வச்சுக்கணும். ஸோ வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கடலைப்பருப்பும் நிலக்கடலை பருப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். கடலையை ரொம்ப வறுக்க வேணாம். லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் இந்த மாங்காவோடு சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் மாங்காய் ஆட் பண்ணுறேன். இது கேரட்டில் துருவி வச்ச மாங்காய். ஸோ கிளிமுக்கு மாங்கான்றதுனால நல்லா ரொம்ப புளிப்பு இருக்காது. அதே நீங்கள் குண்டு மாங்காய் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது பெட்டர் சாய்ஸ். நீங்கள் கிளிமுக்கு மாங்காய் நல்லா தோலெல்லாம் செதுக்கிட்டு கேரட் துருவுறதில் துருவி வச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் நம்ம துருவி வச்சு செய்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். ரொம்ப சீக்கிரம் டைம்லாம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வடித்து வச்ச சாதம் ரெடியாக வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாங்காவும் அந்த சோறும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மாங்காய் சாதம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லஞ்சை. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். சைனிங் ஆஃப்.